ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இதை ஃபஸ்ட்டு வ்ளாகாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வ்ளாகை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போகிறேன். லாஸ்ட்டு 3 days அம்மா வீட்டில் எடுத்த வ்ளாக் தான் இது. காலைல எந்திரிச்சோடனே அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தோசை சுட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஈவினிங் வ்ளாக் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட்டு ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு என் சிஸ்டருக்கு சாரீ எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு வர வழியில் வந்து ரோஸ் மில்க், அதுக்கப்புறம் ஷனாத்துக்கு ஆரஞ்ச் ஜூஸ் தான் கொடுத்தோம். அவனுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் தான் பிடிக்கும். ஸோ வித்தவுட் ஐஸ் வித்தவுட் சுகரில் வந்து தான் கொடுப்போம். அவன் குடிச்சிடுவான். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் அந்த பழக்கத்துக்கு தான் அவனை கொண்டுட்டு வந்தோம். ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவனும் குடிச்சிப்பான். நெக்ஸ்ட்டு போனது வந்து டிமார்ட் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு எல்லா திங்ஸுமே நான் வாங்க மாட்டேன். பல்காக வாங்குறது மட்டும் வாங்கிப்பேன். இந்த வாஷிங் லிக்யூட்ஸ், வாஷிங் பவுடர், ஃபேப்ரிக் கண்டிஷனர், இந்த மாதிரி திங்ஸ் மட்டும் வாங்கிப்பேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நினைப்பேன். ஸோ அதனால் நான் அங்கே தான் போய் வாங்குறேன். இங்கே வந்து இப்போ கேட்ச் கிளிப்ஸ், பேண்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும். நான் அதையுமே கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். வாங்கின திங்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டு கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங் வந்து வ்ளாக் கண்டினியூ ஆகுது. அம்மா கூட மார்னிங்கே மார்க்கெட் போயிட்டேன். ஏன்னா சண்டேனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லா காயும் வச்சுருப்பாங்க இல்லையா. அம்மாவுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு இறால் தான் வாங்க போயிருந்தோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அங்கே அதில் ஒரு 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே நொங்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு போன இடம் வந்துட்டு நர்சரி தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்திருந்தேன். அம்மாவுக்கு கொஞ்சம் பிளான்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லா பிளான்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து இந்த ஸ்பைடர் பிளான்ட்லாம் வந்துட்டு 1000 above என்னமோ சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் இன்டோர் பிளான்ட் வளர்க்குறது தான் ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அவுட்டோர் பிளான்ட் சுத்தமாக செட்டே ஆக மாட்டேங்குது. நான் எவ்வளோ தான் வந்து மெயின்டைன் பண்ணாலும் எனக்கு அவ்வளோத்துக்குள்ளே வளரவே மாட்டேங்குது. ஸோ இன்னும் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். பட் இங்கே இன்டோர் பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கிட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும். நான் ஒரு மணி பிளான்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து 100 rupees. இன்னொரு பிளான்ட் அது வாங்கியிருந்தேன். அதுவும் 100 rupees தான் சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா வாங்கினது அந்த ரெட் கலர் ஃப்ளவர் வச்சது வந்து 250 rupees அப்படின்னு சொன்னாங்க. இந்த எல்லோ கலர் பிளான்ட் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு அந்த பிளாக் கலரில் கம்போஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அதை வந்து போட்டோம்னா பூ பூக்கிற செடிக்கு மட்டும் ஒரு 15 daysக்கு ஒன்ஸ் வந்து கொஞ்சமாக போட்டுட்டோம்னா நல்லா பூ பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அம்மாவுக்கு வாங்கின பிளான்ட்டை மட்டும் நான் பாட்டில் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் வந்து இன்றைக்கி காடை ஃப்ரை, ரைஸு, காடை கிரேவி, எக், இது மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் 6 o'clock மேலே கிளம்பலாம் அப்படின்னு பிளானு. அதனால் கடகடன் பேக்கிங் ஒர்க்கெல்லாம் பார்த்தாச்சு. 3 days அம்மா வீட்டில் சுத்தமாக போனதே தெரியல. அவ்வளோ ஜாலியாக போச்சு. ஷனாத் நல்லா என்ஜாய் பண்ணான். ஈவினிங் டைமில் வெளியே போயிட்டு பார்க் போயிருந்தோம். அதனால ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டான். ஸோ நாங்களும் இங்கேருந்து கிளம்பியாச்சு. அம்மாவுக்கும் பாய் சொல்லியாச்சு. இப்போ நான் போன 3 days வந்து நான் வ்ளாக் எடுத்திருந்தேன்ல, இது வந்து எனக்கு ஒரு மெமரிஸாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வ்ளாக் எடுத்திருக்க மாட்டோம் இல்லையா. பட் இது வந்து என்கிட்ட எப்பயுமே இந்த வீடியோ இருக்கும் அப்படின்ற முச்சில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் வாங்கின பிளான்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். அந்த ப்ளூ கலர் பாட் இருக்குதுல்ல, அதில் எடுத்து வச்சுட்டேன். நான் இன்டோர் பிளான்ஸ் வாங்கும் போதே ஒரு அக்கா சொன்னாங்க, ஜஸ்ட் ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணணும், வாட்டர் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, அதில் அப்படி ஊற்றிட்டாலே வீணாக போயிடும் செடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்ப்ரே மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன். அந்த சைடு ஃபுல்லாகவே பிளான்ட்டால் நிறைஞ்சிருச்சு. எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் டிமார்ட்டில் வாங்குற திங்ஸ் தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன். சர்ஃப் எக்ஸல், ஆயில் பாட்டில், கோல்டு வின்னர்லாம் மோஸ்ட்லி நான் 2 தான் வாங்குவேன். அதுக்கு மேலே எனக்கு நான் ரொம்ப அதிகமாக கடலெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 பேக்கெட் போதும் அப்படின்னு வாங்கியாச்சு. அப்புறம் சபினா பவுடர், க்ளோஸ்அப் பேஸ்ட்டு, துவரம் பருப்பு, புளி வந்து டிமார்ட்டில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீல்ஸ். அதனால் அங்கே தான் நான் வாங்குவேன். கோதுமை வந்து ஆஷிர்வாதில் தான் வாங்குவேன் 5 kg. எனக்கு ஒரு 3 months கிட்டையாவது கண்டிப்பாக வரும். ஆனால் கொஞ்சம் வண்டு வராமல் அந்த மாதிரி மட்டும் நான் நல்லா பார்த்துப்பேன். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சாஃப்ட் டச்சில் வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் வாங்கியிருந்தேன். முகி வந்து லிக்விட் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் விம் லிக்விட் வந்து நான் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பில் வந்து ரொம்ப செட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதையே வாங்கிக்கிட்டேன். நான் சோப் யூஸ் பண்ண மாட்டேன். அதுவுமே எனக்கு கொஞ்சம் கையில் அலர்ஜி மாதிரி வருது. டாக்டர் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான்
ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கும் போது நான் ஒரு குவாட் செட் தான் எடுத்திருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிங்க் கலர். பிளாக் ஒயிட் கலர் டாப் வந்து $299 தனியாக எடுத்திருந்தேன், பேண்ட்டு தனியாக எடுத்திருந்தேன். ரீசெண்டாக நான் வந்து கோயம்புத்தூர் போயிருக்கும் போது ஹோம் சென்டரில் இந்த ஆயில் பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் 2 ஆயில் டிஸ்பென்சர் வச்சுருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வாங்கியே 2.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அது இன்னமும் நல்லாவே உழைக்குது. ஸோ இந்த டைம் இந்த மாதிரி வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கும்போது இது நிறைய ஆயிலும் பிடிக்குது, நல்ல பெரிய மவுத்தாகவும் இருக்குது. ஊற்றும் போதுமே ஆட்டோமேட்டிக்காக ஊற்றிட்டு அதுவே க்ளோஸ் ஆகிக்குது. இதுவும் நல்லா இருந்துச்சு. இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு 2 பவுல் அண்ட் 2 பிளேட் செட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டுமே நல்லா இருந்தது. இது ஒன் வந்து $299 கொடுத்துருந்தாங்க பவுலு, பிளேட் வந்து $199 இருந்துச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.